இன்றைக்கி நம்ம பிரண்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 3 வரமிளகாய், கருவேப்பிலை, 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நார் எடுத்து வச்ச பிரண்டையை இதிலே சேர்த்திக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, அரை மூடி தேங்காய், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ தாளிப்புக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்திக்கலாம். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், பிரண்டை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிடும்போது நல்லா பசியும் எடுக்கும்.